நீங்க ஒரு மேனேஜரா இருந்து உங்க மாதிரி இருக்கிற மேனேஜர்ஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃபுல்லா பாருங்க. ஆரம்பமே குழப்பமா இருக்குல்ல? புரியுற மாதிரி சொல்றேன். ஐசி ரோல், இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர் ரோல்ல இருந்து மேனேஜர் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அப்படி மேனேஜர் ஆனவங்கள மேனேஜ் பண்றது அதை விட கஷ்டம். இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்ப நீங்க சீனியர் மேனேஜரா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வேலை பார்க்குற மேனேஜர்ஸை மேனேஜ் பண்ண இந்த 5 விஷயத்த கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுல முதல் விஷயம், நீங்க உங்க மேனேஜர்ஸுக்கு ஒர்க் பத்தின கிளாரிட்டியும் கான்டெக்ஸ்டும் கரெக்டா கொடுக்கணும். அப்பதான் அவங்களும் அவங்க கீழே வேலை பண்ற டீமும் சரியான பாதையில போவாங்க. செகண்ட், உங்க மேனேஜர் ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்றதுக்காக அவங்க வேலையை நீங்க பண்ணவே கூடாது. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா அவங்களோட growth தான் இம்பாக்ட் ஆகும். தேர்ட், மேனேஜர்ஸ்குள்ள அக்கௌண்டபிலிட்டி கிரியேட் பண்ணுங்க. ஒரு மேனேஜர்ஸோட ஒர்க்கை இன்னொரு மேனேஜருக்கு சொல்லி அதே மாதிரி அந்த இன்னொரு மேனேஜரோட ஒர்க்கை இந்த மேனேஜர் பார்க்குற மாதிரி 2 பேருக்குள்ளவும் ஒரு பட்டி சிஸ்டம், ஒரு அக்கௌண்டபிலிட்டி கிரியேட் பண்ணீங்கன்னா டாப் டவுன் ப்ரெஷரை விட இது இன்னும் எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். 3 விஷயமே சொல்லிட்டேன். இன்னும் இருக்கிற 2 விஷயம் தான் ஒரு சீனியர் மேனேஜருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல ஹேண்டில்னு போடுங்க, நானே உங்களுக்கு ஷேர் பண்றேன்.